வணக்கம். நீங்கள் உங்கள் பிகேகேயுடன் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகேயில் இருக்கிறீர்கள். திடீர்னு ஒரு மனசில் தோணுச்சு, இதை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெகட்டிவ் தாட்ஸை எப்படி நாம் மாற்றுறது பாசிட்டிவாக? நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நெகட்டிவாக இருக்குது, எண்ணங்கள் நெகட்டிவாக இருக்குது, அதை எப்படி மாற்றுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. நெகட்டிவ் தாட் வந்துகிட்டே இருக்குங்க. 60,000 எண்ணங்கள் மனசுக்குள்ளே ஓடுது, மூளையில் ஓடுது அப்படின்னும் போது அட்லீஸ்ட் 30,000 நெகட்டிவ் தாட்டாக தான் இருக்கும். இது நடக்குமா, இது நடக்காதா, இவன் இப்படி ஆகிப்போச்சே, அவன் அப்படி பண்ணிட்டானே, இந்த மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட் வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ஒரு வாசனை, ஒரு பூ, ஒரு ஸ்வீட்டு, ஏதாவது ஒன்று, எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாருங்கள். அந்த விஷயத்தை நீங்கள் நினச்சிக்கோங்க, சாப்பிட்டு பாருங்கள், மூந்து பாருங்கள். அப்போ என்ன ஆகிடும்னா, என்ன டக்குன்னு மாறி அந்த செகண்டே அது மாறிடும். மூந்து பார்த்துட்டு வெறும்னா மூந்து பார்க்கக்கூடாது. நன்றி பிரபஞ்சமே, இந்த மனமுள்ள மலரை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி பிரபஞ்சமே. ஒரு பர்ஃப்யூம் இருந்தால் கூட சும்மா மேலே அடிச்சுட்டு மூந்து பார்த்துட்டு சொல்லுங்கள், நன்றி பிரபஞ்சமே, இந்த மனமிக்க பர்ஃப்யூமுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்களா, ஒரு பழம் சாப்பிட்றீங்களா, நல்ல ஆவக்காய் ஊறுகாய் போட்டு சாதம் பிசைஞ்சு ஒரு வாய் பிடிக்கும்னா அது சாப்பிட்றீங்களா, அருமையான ஊறுகாய், எவ்வளோ நல்லா இருக்குது, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி பிரபஞ்சமே, நன்றி 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 அப்படின்னு சொல்லணும். அந்த நெகட்டிவ் தாட் பற்றி மனசில் டக்குன்னு மாறிடும்போது இந்த பாசிட்டிவ் தாட்டை கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் விடவே விடாதீங்க, பாசிட்டிவ் தாட்டை கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வரும்போதெல்லாம் நல்ல ஒரு பாட்டு கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. அந்த பாட்டு நீங்கள் சினிமாவில் எங்கேயோ பார்த்துருந்தாலும், இல்லாட்டி லைவில் எங்கேயோ கான்சர்ட் கேட்டிருந்தாலும், எந்த இடத்துல எங்கே பார்த்துருந்தாலும் அது அப்போ நடந்ததை யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த நெகட்டிவ் தாட்டு மெதுவாக அந்த இடத்த விட்டு விலகிடும், அது மண்டையிலேருந்து போயிடும். நெகட்டிவ் தாட்டு எதனால் வருது? மனசுக்குள்ளே ரொம்ப கோபம், வருத்தம், வேதனை, மற்றவங்க நமக்கு செஞ்ச தப்பை பற்றி ஆதங்கம், இதெல்லாம் இருக்கிறதுனால மறந்துடுங்க. மறக்க முயற்சி பண்ணுங்க. மறக்க முயற்சி பண்ணுன்னா அதுக்கு மாற்றாக ஏதாவது ஒன்று வேணும். நீங்கள் புக்கு படிக்கிறாளா, ஒரு புக்கு எடுத்து படிங்க, நல்ல ஒரு புக்காக படிங்க. இல்லை அக்கப்போர் யூடியூப் பார்க்குறாளா, டக்குன்னு யூடியூப்பில் நம்ம வடிவேலு காமெடியோ வேறு ஏதோ காமெடி, இப்போலாம் நிறைய மீம்ஸ் போடுறாங்களே, அதாவது பாருங்கள். அப்போ பார்க்கும்போது அந்த எண்ணம் மறைஞ்சு போயிடும். உங்களுக்கு தீங்கு செய்தவர்கள், அவரோட தீங்கு அவருக்கு வந்துடும். அதை பற்றி நாம் ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் இருக்க வேண்டாம், ஜட்ஜ்மெண்ட்டாகவே இருக்காதீங்க. நீங்கள் பிரபஞ்சத்தை கேட்க வேண்டியது, மிக்க நன்றி, எனக்கு இந்த சூழ்நிலையில் இந்த மலர் கொடுத்து இந்த மனம் கொடுத்ததுக்கு நன்றி, இந்த இனிப்பு கொடுத்ததுக்கு நன்றி, இந்த நல்ல அறுசுவை உணவு கொடுத்ததுக்கு நன்றி, நல்ல நண்பர் ஒருவர் எனக்கு கிடைத்ததுக்கு நன்றி அப்படின்னு நன்றி சொல்லிக்கிட்டே வாங்க. யூ கீப் சேயிங் தேங்க்யூ 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 தேங்க்யூ. நன்றி சொல்லும்போது அது வீணாகவே போகாது. பிரபஞ்சம் உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையாக்கும். நான் தான் சொன்னேன்னே, கொஞ்சம் நடிங்களேன், நடித்து பாருங்கள், எல்லாம் நல்லா இருக்கா மாதிரி நடித்து பாருங்கள். எல்லாம் நல்லா இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்கள், அந்த உணர்வு தானாக வரும், கண்டிப்பாக வரும். நடித்து 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 அது ப்ராக்டிஸ் ஆகி போடும், உங்களுக்குள்ளே அது வரும். நீங்கள் பணம், அன்பு, சந்தோஷம், அளவற்ற செல்வத்தை ஈர்க்கும் காந்தம். உங்கள் வாழ்வு என்பதை நம்புங்கள். வற்றாத சிரமமின்றி வாழ்த்துக்களுடன் ஆசீர்வாதத்துடன் இருக்கும் என்று நம்புங்கள். நான் உங்களை சுற்றி நேர்மை தரும் சக்திகள் இருக்கிறது. உங்கள் வாழ்வின் நிலைகளை அது தடுக்கும், தேவையில்லாத நிலைகளை தடுக்கும் என்ற எண்ணத்தை நீங்கள் மனசில் கொண்டு செல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் நேர்மறையான எண்ணங்கள் எப்போவுமே வச்சுக்கோங்க. ஒரு கெட்ட வார்த்தை வருது வாயில் அப்படின்னா கூடவே தாமரை, மல்லி, முல்லை, ஸ்வீட் பிடிச்ச ஸ்வீட்டு, குலோப் ஜாமுன், மக்கன் பேடா, ஏதாவது சொல்லிக்கோங்க. ஒரு கெட்ட வார்த்தை வந்தால் கூட ஒரு நல்ல வார்த்தை சொல்லி பாருங்கள். நல்ல வார்த்தை உடனடியாக ரீச் அவுட் ஆகும் யூனிவர்ஸுக்கு. ஓகேயா? அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சக்தி பொருந்திய மனுஷன் பிரபஞ்சத்தின் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லும்போது மிக சக்தி வாய்ந்தவர்கள். உங்கள் சக்தி உங்களுக்கு தெரியலை, அது உங்களுக்கு சந்தோஷம்,
செல்வம் எல்லாமே தரும். அது தருவது இட்ஸ் பார்ட், யூ ஆர் பார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ், ஸோ இட் கிவ்ஸ் யூ. பிரபஞ்சத்தின் ஒன்றாக இருப்பதால் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. இவ்வளோ பெரிய அண்ட சராச்சரங்களை கொண்ட பிரபஞ்சம். பூமி வந்து அந்த இடத்துல சுற்றுது. சூரியன் காலையில் உதிக்கிட்டு சாயங்காலம் போகுது. சந்திரன் நைட்டு வருது போகுது. அமாவாசை, பௌர்ணமி, நட்சத்திரம் மினுமினுக்குது. மழை பெய்யுது, வெயில் காயுது. எங்கேயோ போட்ட விதை தானாக முளைக்குது. இதெல்லாம் எப்படி? ஒரு கைண்ட் ஆஃப் சக்தி இருக்குது இல்லையா? அந்த சக்தி தான் பிரபஞ்சம். நாம் சொல்லி எதுவுமே நடக்குதில்லை, தானாக இதெல்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ், இதுக்கெல்லாம் ஒரு ரெகுலேஷன் இருக்கும்போது உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும். என்ன ரூல்ஸ் இருக்கணும்னா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது ஒரு ரூல், அன்பாக இருக்கிறது என்பது ஒரு ரூல், ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கிறது ஒரு ரூல், வாழ்க்கையை சந்தோஷமாக மன அமைதியுடன் வாழ்வது ஒரு ரூல். அப்படின்னு ரூல்ஸாக கொண்டு வாங்களேன். பிரபஞ்சத்துக்கு இவ்வளோ ரூல் நம்மளை ஆண்டு எத்தனையோ கோடி உயிரினங்களை படைத்து எத்தனையோ வாழ வைத்து பின்பு தன்னிடத்திற்கு கொண்டு செல்லும் அந்த பிரபஞ்சம் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? ஏன்னா நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் த பிரபஞ்சம். எனவே நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த நெகட்டிவ் தாட்டுக்கான விஷயங்களை மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, யாராலும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, நிச்சயம் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட இருக்கிற சக்தி அபரிமிதமான சக்தி. அதை மாத்திரம் நீங்கள் நம்புங்க. உங்கள் அபரிமிதமான சக்தி கொண்டு நீங்கள் வேணுங்கிற எந்த பொருளாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் நல்ல விஷயங்களாக யோசனை பண்ணுங்கள். கெடுதலை யாருக்குமே நினைக்க. ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நான் எப்போவுமே செய்வேன். நெகட்டிவாக டிவிலேயோ நெகட்டிவாக யூடியூப்லேயோ நெகட்டிவாக எதுவுமே பார்க்க மாட்டேன், நெகட்டிவாக பேசவே மாட்டேன். நெகட்டிவாக யாராவது பேசியிருந்தா அவங்கள உங்கள் வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிஞ்சிடுங்க. நமக்கு வேண்டாம். நெகட்டிவாக பேசுகிறவங்க நமக்கு வேண்டவே வேண்டாம். அவங்கள்ட்ட ஹர்ட் பண்ணி சொல்ல வேண்டாம், வருத்தப்படும்படி சொல்ல வேண்டாம். போதும், நிறுத்திக்கோ, நல்லது. எனக்கு இது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக நெகட்டிவாக பேசுகிறவங்க உங்களுக்கு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி சில பேர் உங்களை ஒதுக்குறாங்க, உங்களை வேண்டாங்கிறாங்கள, அவங்களுக்கு உங்களோட வாழ்வில் உள்ள டைம் முடிஞ்சு போச்சு. அதை நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது கடைசியாக சொல்லணும் என்ன நினச்சின்னா, பிரபஞ்சம் அப்படின்னா வெளிப்படுத்துதல், உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது தான் பிரபஞ்சம். ஓகேயா? விஷுவலைசேஷன்றது காட்சிப்படுத்துதல். நீங்கள் உங்களை வெளிப்படுத்தி காட்சிப்படுத்தி அனுபவித்து வேணுங்கின்ற பலனை கண்டிப்பாக நீங்கள் அடைவீர்கள். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள். மாற்று மாற்று மாற்று. எதிர்மறை எண்ணம் வரும்போது நேர்மறை எண்ணம் மாற்ற ஒரு பூ, ஒரு ஸ்வீட், ஒரு நல்ல தருணம், நல்ல பாட்டு, நல்ல காமெடி ஷோ, இப்படி மாற்றி மாற்றி பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுறீங்க? அது கொஞ்சம் மன அமைதிப்பட்டோன்னு பிரபஞ்சத்திற்கு நன்றி. தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் காமெடி பீஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் திஸ் ஸ்வீட். தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் த ஃபுட் அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் டு பீப்புள் ஹியர்.